ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பு முதல்வர் எம்ஜிஆர் காலில் விழுந்து கும்பிட்ட இந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. 1936 முதலாக எம்ஜிஆர் என்னும் அந்த துருவ நட்சத்திரம் தமிழ் சினிமாவுக்குள் அடியெடுத்து வச்ச ஆண்டு. அப்போ யாருக்குமே தெரியல, தமிழ் சினிமாவை மட்டும் இல்லை, மொத்த தமிழ்நாட்டையும் கட்டி ஆளப்போகிற மன்னாதி மன்னன் இவர்தான்னு. இந்தியா விடுதலை அடையாத காலகட்டம். காந்தியோட அஹிம்சை கொள்கை இந்திய மக்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது. காந்திய கொள்கைகளை மையமாக வைத்து எஸ் வாசன் ஆனந்த விகடனில் ஒரு தொடர்கதை எழுதினார். அந்த தொடர்கதைக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு. அந்த தொடர்கதையோட பெயர் சதிலீலாவதி. சதிலீலாவதிக்கு கிடைத்த வரவேற்பு அதை எப்படியும் சினிமாவா மாற்றிடணும்னு பல ப்ரொடியூசர்கள் போட்டி போட்டாங்க. கடைசியில் கோவை மனோரமா ஃபிலிம்ஸ் மருதாச்சலமும் வேல் பிக்சர்ஸ் ஸ்டூடியோ கந்தசாமி முதலியாரும் ஒரு வழியா சதிலீலாவதியை படமாக்க முடிவு எடுத்தாங்க. நாயகன் எம்.கே. ராதா. இவர் கந்தசாமி முதலியாரோட பையன். படத்தின் டைரக்டர் எல்லிஸ் டங்கர். சதிலீலாவதிங்கிற இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு காலத்தால் அழியாத மகத்தான கலைஞர்களை அறிமுகப்படுத்துச்சு. என்.எஸ். கிருஷ்ணன், டி.எஸ். பாலையா, எம்ஜிஆர் இவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தின படம் சதிலீலாவதி தான். இயக்குனர் டங்கன் அமெரிக்கக்காரர். தன்னோட ஒவ்வொரு ஷாட்டும் அத்தனை நேர்த்தியா இருக்கணும்னு மெனக்கெடுப்பவர். படத்துல எம்ஜிஆருக்கு குட்டி ரோல் தான், போலீஸ் வேஷம். கதாபாத்திரத்தின் பெயர் ரங்கையா நாயுடு. ஹீரோ எம்.கே. ராதா எம்ஜிஆரோட நல்ல நண்பர். அவர் விரும்பி ரெக்கமெண்ட் செய்ததால் தான் எம்ஜிஆருக்கு இந்த வேஷம் கிடைச்சது. எல்லாம் நல்லபடியாக தான் போச்சு. ஆனால் முதல் ஷாட்டிலேயே எம்ஜிஆரின் தலையில் இடியை இறக்கினார் டைரக்டர். போலீஸ் ரங்கையா நாயுடு சைக்கிள் ஓட்டி வருவது தான் முதல் காட்சி. எம்ஜிஆருக்கு கைகால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஓட்டி வா ராமச்சந்திரா என டங்கன் கத்தினார். மெதுவாக டைரக்டர் பக்கத்தில் வந்த எம்ஜிஆர் காதில் ஏதோ கிசுகிசுத்தார். டங்கனுக்கு முகமெல்லாம் சிவந்துடுச்சு. விஷயம் இதுதான், எம்ஜிஆருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. இது எல்லிஸ் டங்கனை சூடாக்கியது. ஒரு நடிகனுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியலேனா எப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்தினார். பிறகு எம்.கே. ராதா ஓடி வந்து சமரசம் செய்ய, சரி ஒரு சைக்கிளை எடுத்துட்டு வா, நீ ஓட்ட வேண்டாம், உருட்டிட்டே வா என சொன்னார். எம்ஜிஆரின் நேரமோ என்னமோ அங்கிருந்த கிருஷ்ணன் அவர்களின் சைக்கிளை எடுக்க ஷாட் ஓகே ஆன பின்பு கிருஷ்ணன் சண்டைக்கு வந்தார். யார் என் சைக்கிளை எடுக்க சொன்னது என பிரச்சனை பண்ண, என்னோட முதல் சான்ஸுங்க, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க, நான் யூனிட் சைக்கிள்னு நினச்சித்தான் எடுத்தேன் என கெஞ்ச மனமிறங்கிய கிருஷ்ணனும் எம்ஜிஆரின் பக்கம் எந்த தவறும் இல்லைனுங்கிறத உணர்ந்தார். 1935 சதிலீலாவதி படம் திரைக்கு ரெடியாகிடுச்சு. ஆனால் காப்பிரைட் சம்பந்தமாக கோர்ட்டில் நிலுவையில் இருந்த வழக்கு சதிலீலாவதி ரிலீஸை ஒரு வருடம் தாமதப்படுத்துச்சு. ஒரு வழியா 1936 மார்ச் 8 வெளிவந்த சதிலீலாவதி அதிரி புதிரி ஹிட். சதிலீலாவதி என்னும் இந்த மகத்தான திரைப்படத்தோட நெகட்டிவ் காலத்தால் அழிந்து விட்டது. எல்லிஸ் டங்கன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நினைவுக்காக எடுத்து வைத்த காட்சிகள்தான் இன்றும் எஞ்சி நிற்கிறது. அதில் அதிர்ஷ்டவசமாக சிறுவயது எம்ஜிஆரை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியே கட் செய்து 41 ஆண்டுகள் தள்ளி வருவோம். இப்போ எம்ஜிஆர் முதல்வர். ஒரு விழா மேடையில் கலைஞர்களுக்கு பரிசு கொடுத்து கௌரவித்தார். எம்ஜிஆர் கௌரவிக்க வேண்டிய கலைஞர்களின் பட்டியலில் இடம் பிடித்திருந்தார் சதிலீலாவதியின் நாயகன் எம்.கே. ராதா. எம்ஜிஆர் எல்லோருக்கும் விருதை கொடுத்துட்டு இருந்தார். எம்.கே. ராதா விருது வாங்க வரும்போது அங்கிருந்த நெடுஞ்செழியனை விருது கொடுக்குமாறு சொன்னார் எம்ஜிஆர். எம்.கே. ராதாவுக்கு ஏமாற்றம். சரி என விருது வாங்கி திரும்பினவர் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனார். முதல்வர் எம்ஜிஆர்
கொஞ்சமும் யோசிக்காமல் ராதாவின் காலில் அப்படியே விழுந்தார். பதறிப்போன ராதா, என்ன எம்ஜிஆர், நீங்க போய் என்னை இழுக்க? அண்ணே, நீங்களும் உங்க அப்பாவும் எனக்கு செஞ்ச உதவியை நான் மறப்பேனா? உங்க காலில் நான் விழுவது எனக்கு பெருமை என சொல்ல எம்ஜிஆரின் நன்றி மறவா பண்பை நினைத்து கண்ணீர் வடிச்சாரு ராதா.